ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. இருபிறப்பாளனாக இருந்தும் வேதங்களை கற்றும் யாகங்களை செய்தும் அறிவு இருந்தும் அடைய வேண்டிய இலக்காக இருக்கக்கூடிய இறைவனை கிஞ்சித்தளவும் நாம் நினையாமல் வாழ்ந்து விட்டோமே. இறைவனின்பால் நமக்கு பக்தி என்பதே இல்லாமல் போய்விட்டதே. ஆனால் நம்முடைய மனைவிமார்கள், உபநயனம் செய்து கொள்ளாதவர்கள், யாகங்கள் செய்யாதவர்கள், வேதங்கள் படிக்காதவர்கள், சாஸ்திர பఠனம் என்பது இல்லை. அப்படி இருந்தும் நாராயணன்பால் எவ்வளவு அளவு கடந்த பக்தியை வைத்திருக்கிறார்கள். நாராயணன் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்களே, அப்ப அதல்லவா உண்மையான மார்க்கம், அதல்லவா உண்மையான வாழ்க்கை முறை. அந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லவா நமக்கு வேண்டும். அதையல்லவா நாம் வாழ்க்கையில இலக்காக கொள்ள வேண்டும். இதெல்லாம் இல்லாமல் போய்விட்டதே என்கின்ற அந்த தாபம், இறைவனை மறந்து வாழ்ந்து விட்டோமே என்கின்ற அந்த ஏக்கம் அவர்களை வாட்டுகிறது. அதாபீஹி உத்தம ஸ்லோகே கிருஷ்ணே யோகேஸ்வரேஸ்வரே பக்திர் திருடான சாஸ்மாக்கம் சம்ஸ்காராத் இதம் அதாமபி. திருடா பக்தி, யோகிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய
ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே திருடா பக்தி, மாறுபடாத பக்தியானது நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் நம்முடைய மனைவிமார்கள் திருடமான பக்தியை கொண்டவர்களாய் இருந்திருக்கிறார்கள். சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சம்ஸ்காராதி மதாமபி, சம்ஸ்காரத்தை எல்லாம் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பண்புகள் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பகவானிடத்திலே நமக்கு பக்தி ஏற்படவில்லையே. ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். நேற்றைக்கே நாம் பார்த்ததை போல அங்கி பாவம், அங்கத்திலே பல சம்ஸ்காரங்கள், பல காரியங்கள் நடக்கலாம். அதெல்லாம் அங்கியை அடைவதற்காக. அங்கியை அடையாமல் அங்கத்தின் மூலமாக செய்யப்படுகின்ற அத்தனை காரியங்களும் பிரயோஜனம் அற்றவையே. குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அதவா தானம் ஞான விஹீனே சர்வ மதேனே பஜதின முக்திம் ஜன்மசதேனே. என்ன பண்ணுமாம் இதெல்லாம்? மீண்டும் சொல்கிறார்கள், நனு ஸ்வார்த்த விமூடானாம் பிரமத்தானாம் கிருஹே ஹயா அஹோன ஸ்மாரயாமாஸ கோபவாக்கியை சதாம் கதிம். கிருஹ ஈஹயா, இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஆசை, அதுல என்னுடைய மனமானது போய் விழுந்து பிரமத்தானாம் மயக்கம் அடைந்து விட்டது. இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதிலே போய் நான் விழுந்தேன். அது என்னை மயக்கி விட்டது. செல்வத்திலே மயங்கி போனேன், மனைவியிடத்திலே மயங்கி போனேன், குழந்தையிடத்திலே மயங்கி போனேன், உற்றார் உறவினரிடத்திலே மயங்கி போனேன், குலத்திடத்திலே மயங்கி போனேன், ஆச்சார அனுஷ்டானத்திடத்திலே மயங்கி போனேன், செய்ய வேண்டிய கர்மங்களிடத்திலே மயங்கி போனேன், ஆற்ற வேண்டிய கடமையிடத்திலே மயங்கி போனேன், செய்யக்கூடிய உபாசனையிலே மயங்கி போனேன், பெற்ற செல்வத்திடத்திலே மயங்கி போனேன். பிரமத்தானாம், என்னை என்னுடைய நாதனை நினைக்க விடாமல் இதை செய்துவிட்டது. அதனால என்ன ஆயிட்டேன்டான்னா, ஸ்வார்த்த விமூடானாம், இவர்கள் சொல்லுகிறார்கள், ஸ்வார்த்த லாபம், நம்முடைய நன்மையின் பொருட்டு கவனமே இல்லாமல் போய்விட்டது. விமூடானாம், மூட விமூட, பகுத்தறியக்கூடிய அறிவு இருந்தும் அந்த அறிவை பயன்படுத்த முடியாத நிலையிலே ஏமாற்றப்பட்டவர்களாய், புருஷார்த்தத்தினுடைய இலக்கானது கண்முன்னாடியே வராமல், நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா, ஆத்மாவை பற்றி, பிரம்மனை பற்றி, சைத்தன்யத்தை பற்றி, தர்மத்தை பற்றி, மோட்சத்தை பற்றி நமக்கு சுட்டி காமித்தால்தான், அறிவுறுத்தினால்தான் அந்த பொருள் அறியப்படக்கூடிய பொருளாக இருக்கின்றதே தவிர, ஒருவர் நமக்கு சுட்டி காட்டாத வரை அந்த பொருள் நம்முடைய அறிவு கண்ணுக்கு வருவதே இல்லை. எவ்வளவு வேதனை பாருங்கள். ஒரு பொருள் இருக்கு, ஆனால் அந்த பொருள் என்னுடைய அறிவு கண்ணுக்கே வராமல் இருக்கு என்றால் எவ்வளவு பெரிய துர்பாகியவான் நான்.
ஒருவர் நமக்கு சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது, இப்படி ஒரு பொருள் இருக்கப்பா, இதுதான் நீ அடைய வேண்டிய பொருள். ஸ்வார்த்தம். பரார்த்தம் யாரும் நமக்கு சொல்லி தரவே வேண்டாம். க்ஷேம, ஸ்தைரிய, வீரிய, விஜய, ஆயுகு, ஆரோக்கிய, தன, தானிய, இதெல்லாம் யாரும் நமக்கு சொல்லித்தர வேண்டாம், தானா நடக்கும் அவரவர்களுடைய புண்ணிய பாவத்துக்கே. ஆனால் மோட்சம், பரமாத்மாவை பற்றின அறிவு, அதை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவல் நமக்கு வராமல் போய்விட்டதே. ஸ்வார்த்த விமூடானாம், நாம் ஸ்வார்த்தத்திடத்திலே விமூடர்களாக இருந்து விட்டோமே. அப்பேற்பட்ட மேலான சிந்தனை கொண்டு வாழ வேண்டிய நாம், இறைவனையே நினைத்து கொண்டு வாழ வேண்டிய நாம், இறைவனை மறந்தல்லவா வாழ்ந்து விட்டோம். இறைவன் எப்பேற்பட்டவன் என்றால், சதாம் கதிஹி கோப வாக்கியைஹி ஸ்மாரம் ஸ்மாரயாமாச நனு அஹோ. பரமாத்மா எவ்வளவு பெரிய காருண்யம். சதாம் கதி, சாதுக்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடியவர், சாதுக்களால் அடையப்படக்கூடியவர், விரும்பப்படக்கூடியவர். சதாம் கதி. அப்பேற்பட்ட பரமாத்மா கோப வாக்கியை, கோபர்களுடைய வாக்கியத்தை மனதிலே கொண்டு ஸ்மாரயாமாசே, நமக்கு ஞாபகப்படுத்துறாராம். நம்முடைய உண்மையான சொரூபத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீ அடைய வேண்டிய இலக்கு இதப்பா, அதற்கு நீ பெற வேண்டிய அறிவு இது, போக வேண்டிய பாதை இது, விளக்க வேண்டிய பொருள் இது என்று எனக்கு இறைவன் சுட்டி காட்டுவதற்காக இங்கே கோபர்களுடைய வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்! இறைவனுக்கு என்ன காருண்யம்! இல்லை என்றால் நம்மை நோக்கி இறைவன் எதற்காக வர வேண்டும்? இந்த காரியத்தை எதற்காக இறைவன் செய்ய வேண்டும்? நமக்கு இறைவனிடத்தில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இப்படி நாம் மறந்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? நம்மையும் உத்தாரணம் செய்வதற்காக இறைவன் இங்கே வந்திருக்கின்றானே. என்ன காருண்யம் இறைவனுக்கு! இவ்வாறெல்லாம் நினைத்தவர்கள் இறைவனை திரும்ப 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 நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அதில் அந்த பக்தி அவர்களுக்கு திரும்ப திரும்ப மேலோங்கி வருவதற்கு காரணம், அகோவயம் தன்யதமாம் அகோவயம் தன்யதமாயேஷாம் நஸ்தாத்ருஷீ ஸ்திதயः பக்த்யா யாசாம் மதிஜ்ராத்ரு அஸ்மகம் நிஷ்சலாஹரௌ. அவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்த நினைவு வருவதற்கு காரணம், யாசாம் பக்தியா, தன்னுடைய மனைவிமார்கள் இறைவனிடத்திலே மாறாத பக்தியை கொண்டிருக்கின்ற அந்த பாவம், அதை பார்க்கிறார்கள். எதுவுமே இல்லாத இந்த பெண்களே இறைவனிடத்திலே இவ்வளவு பக்தி வைக்கிறார்கள் என்றால், எல்லாம் இருந்ததாக நாம் நினைக்கின்றோமே, அப்ப நாம் எவ்வளவு பக்தி இறைவனிடத்திலே வைத்திருக்க வேண்டும். அப்ப நம்மை பக்தி செய்ய விடாமல் தடுத்தது எதுவோ அதை நீக்கிவிட்டு, அஸ்மாக்கம் ஹரவு நிஷ்சலா பக்தி ஜாதாஹா. அஸ்மாக்கம், நமக்கு உரியவனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலே, ஹரவு பரமாத்மாவிடத்திலே மாறாத நிஷ்சலா பக்தி, மாறாத பக்தியானது ஜாதா உண்டானது.
நம்முடைய மனைவிமார்களால் நமக்கும் மாறாத பக்தி இறைவனிடத்திலே உண்டாகி இருக்கின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அஹோ தன்யஹா வயம். நாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப தன்யவான்கள். காரணம் என்னவென்றால், தாதுஷீஹி ஏஷாம் ந ஸ்திரியஹா. அப்படிப்பட்ட மனைவிமார்கள் நமக்கு கிடைத்தது உண்மையிலேயே நாம் செய்த பெரும் பாக்கியம். அவர்கள் நமக்கு நம்முடைய இலக்கை காமித்து கொடுத்தது மட்டுமல்லாமல், இறைவனின்பால் நமக்கு பக்தியை ஏற்படுத்தி, பக்திக்கும் ஞானத்திற்கும் தடையாக இருக்கக்கூடிய எதுவோ அதை நீக்குவதற்கு உண்டான செயல்பாட்டிலும் அவள் இறங்கி இருக்கிறார்களே. எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாம் எல்லோரும். நம்முடைய மனைவிமார்கள் எவ்வளவு சிரேஷ்டமானவர்கள். அஹோ தன்யஹா வயம் தன்யஹா தமாஹா. அஹோ, நிச்சயமாக நாம் எல்லோருமே பாக்கியவான்கள், தன்யவான்கள். ஒரே ஒரு காரணம்தான் திரும்ப திரும்ப நாம் இறைவனை மறந்து கொண்டே இருந்ததற்கு. அது என்னடான்னா, அகங்காரமானது திரும்ப திரும்ப நம்மை இறைவனை மறக்கடித்து, அகங்காரம் வேறு வேறு ரூபத்தில் வெளிப்பட்டு இறைவனிடத்தில் நம்மை வெகு தூரம் பிரித்து விடுகிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நமஸ்துப்யம் பகவதே கிருஷ்ணாய குண்டமேதசே என் மாயா மோகித தியோஹோ ரமாம கர்மவர்மசு. என் மாயா மோகித தியாஹா. எந்த ஒரு மாயையானது, யாரொருத்தருடைய மாயையானது நம்முடைய அறிவை மயங்க வைத்து, தியாஹா மோகிதா. வயம், நாங்கள் எல்லோரும் அறிவிலே மயக்கம் கொண்டவர்களாய் ஆகிவிட்டோம். யார் மயக்கியது? யா மாயா. யாருடைய மாயை? பரமாத்மாவனுடைய மாயையானது எங்களை மயக்கி விட்டது. பரமாத்மாவுடைய மாயை, பரமாத்மாவனுடைய சக்தி மாயா. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யா அப்படின்னு கீதையில சொல்றார் பகவான். என்னுடைய மாயை கடப்பதற்கு ரொம்ப ரொம்ப அரிதானது. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடனேயே 24 மணி நேரமும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், அடுத்த பிறவிக்கும் தொடர்ந்து நம்முடன் வரக்கூடியது ஒரே ஒரு பொருள் தான். மற்ற எதுவும் வரதில்லை. பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் 24 மணி நேரமும், அடுத்த பிறவிக்கும் போன பிறவிக்கும் நம்முடன் தொடர்ந்து வரக்கூடியது எது என்றால் ஒரே ஒரு வஸ்து. வேற யாரும் வருவது இல்லை, வேற எந்த ஒன்றும் வருவது இல்லை. அது என்ன அப்படின்னா, நம்முடைய மனம். அந்த மனதில் இருக்கக்கூடிய வாசனா. இது ஒண்ணுதான் தொடர்ந்து நம்முடன் வருகிறது. அதனால பகவான் கீதையில சொல்றார், துவந்துவ மோகேன பாரதா. இருமையினாலே மோகிக்கப்பட்டவர்களாய் நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றோம். நன்மை தீமை என்று சொல்லக்கூடிய 2 வாசனைகள் முக்குணத்திடத்திலே பறந்து விரிந்திருக்கிறது.
இப்போ பரமாத்மாவுடைய மாயா, பரமாத்மாவுடைய மாயா என்பது என்னது? இச்சா, ஞான, கிரியா. அதுல ஒரு தோஷமும் இல்லை. ஏன்னா அது பரமாத்மாவுடைய சக்தி. இப்ப அந்த சக்தியானது நம்மிடம் வரும்போது திரிகுணாத்மிகா மாயா, 3 குணமாக வருகிறது. எப்படி? மலினப்பட்ட குணத்துடன் கூடி வருகிறது. அதுவும் சூக்ஷ்மத்தில் இருக்கும்போது கூட கொஞ்சம் மலின குறைபாடு குறைவாகத்தான் இருக்கு. ஸ்தூலத்துக்கு வந்து விட்டது என்றால் மலினந்தான் மேலோங்கி இருக்கு. அதனால தான் நான் அறியாமையும் மேலோங்கி இருந்து, அறியாமையிலிருந்து ஆசையானது உற்பத்தியாகி, ஆசையிலிருந்து கர்மங்கள் வருகிறது. இப்ப இந்த கர்மத்துக்கு காரணம் என்னடான்னா ஆசை, ஆசைக்கு பின்னாடி அறியாமை. அப்போ நம்மை தொடர்ந்து செயலிலேயே மோகம் அடைய வைத்து, அந்த செயலுக்கு பின்னாடி வரக்கூடிய விளைவிடத்திலே ஆசையை தூண்டி, அந்த ஆசையிடத்திலேயே இந்த அகங்காரியை ரமிக்க வைத்து மோகம் அடைய வைத்து, அறியாமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிய விடுவதற்கு தயாராகவே இல்லை இந்த அறியாமை. அப்ப இந்த மாயை முக்குணத்திலே பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த வாசனை இருக்கிறதே, மலங்கள், அது நம்ம இறைவனை அறிய விடாமலேயே செய்கிறார். அதுதான் இங்க சொல்றார், யா மாயா மோகித தியாகா. மாயையால் மோகிக்கப்பட்ட அறிவானது எங்கே கொண்டு போய் நம்மை தள்ளுகின்றதாம்? ஆசையிலும் கர்மத்திலும் கொண்டு போய் தள்ளுகிறது. கர்ம வத்மசு பிரமாமஹா. கர்மத்திடத்திலே, கர்ம அனுஷ்டானத்திடத்திலேயே கொண்டு போய் நம்மை தள்ளுகிறது. அதிலேயே நம்மை திரும்ப திரும்ப கர்மம், கர்மத்தினுடைய பலன், அந்த கர்மத்தினுடைய பலனானது கூடியது என்றால் போகம், குறைந்தது என்றால் அதை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக மீண்டும் கர்மம். இப்படி திரும்ப திரும்ப கர்மத்திலேயே என்னை கொண்டு போய் தள்ளி, அந்த கர்மத்தினுடைய விளைவை அனுபவிப்பதற்காக மீண்டும் ஒரு சரீரத்தை எடுத்து, மீண்டும் ஒரு ஆயுளை பெற்று, மீண்டும் ஒரு போகத்தை அனுபவிக்க என்னை திரும்ப திரும்ப கொண்டு தள்ளுவது எது? இந்த மாயா. மாயினாலே மோகிக்கப்பட்ட அறிவு. இந்த அறிவிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான், அறியாமையிலிருந்து விடுபட்டு அறிவை பெற்று மோட்சத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால்தான் சாஸ்திரமும் குருவும் இறைவன் நமக்கு சகாயம் செய்ய வருவார்களே தவிர, சாஸ்திரம் குருவும் இறைவனும் ஒதுங்கியே இருப்பார்கள். யாருக்கு? இந்த மாயையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசைப்படாத ஜீவர்களுக்கு சாஸ்திரமும் உதவாது, குருவும் உதவ மாட்டார், இறைவனும் உதவ மாட்டார். இப்போ இவர்களுக்கு இந்த அறியாமையை போக்க வேண்டுங்கிற எண்ணம் கோப்பர்களின் மூலமாக இறைவன்கிட்ட சொல்லப்பட்டு இறைவன் வருகிறார் என்றால், இவர்களுடைய அறியாமையினாலே வந்த ஆசை, ஆசையினாலே வந்த கர்மம் ஒழிய வேண்டும் என்பதற்காக இறைவன் ஒரு அழகான சம்பவத்தை மனைவியின் மூலமாக ஏற்படுத்தி இவர்களுடைய அறியாமை திரையை கிழித்து எடுத்து பக்தியை கொடுத்து ஞானத்தின் மூலமாக முக்திக்கு தூண்டி விடுகின்றார். இதை நினைத்த உடனேயே அவர்களுக்கு ரொம்ப மனதிலே காருண்யம், ஒரு பக்தி பிறக்கிறது. அகுண்ட மேதசே பகவதே கிருஷ்ணாய துப்யம் நமஹா. எங்கும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஞானமயமாக இருக்கக்கூடிய இறைவா கிருஷ்ணா, உனக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் இருக்கட்டும்.
நாங்கள் மாயையினாலே உன்னை மறந்து அகங்காரத்தினாலே ஆசை கொண்டு கர்மங்களிடத்திலேயே உழன்று கர்ம வினைகளையே ரொம்ப பெரிதாக நினைத்து வாழ்ந்து விட்டோம் அப்பாதா, எங்களை பொறுத்துக்கொள், எங்களுடைய அறியாமையை பொறுத்துக்கொள், நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பொறுத்துக்கொள். இறைவனிடத்திலே சரணம் அடைகிறார்கள். இறைவன் எல்லோரையும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு உண்மையை உணர்வதற்குண்டான முயற்சியிலே இறங்குகள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகின்றார். ஏற்கனவே பரமாத்மா கன்னிகைகளாக இருக்கக்கூடிய இறைவனையே கணவனாக வரித்திருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்களுடன் நான் ராசக்கிரீடை செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை நிறைவேற்றுவதற்காக பகவான் வருகிறார். எல்லோரையும் அழைக்க வேண்டும். தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய புல்லாங்குழலை வைத்துக்கொண்டு இனிமையான சப்தத்தை எழுப்பி எல்லா ஸ்திரீகளையும் பகவான் அழைக்கிறார். எந்த பக்கம் பரமாத்மா இருக்கிறாரோ அந்த சப்தத்தை கேட்டு எல்லா ஸ்திரீகளும் ஓடோடி வருகிறார்களாம். எப்படி வருகிறார்களாம்? சிறு சிறு அசைவுகளை கூட சிந்திக்க தூண்டி நமக்கு சுக மகரிஷி சொல்லுகிறார். அந்த வேணு நாதமானது கேட்ட மாத்திரத்திலேயே, வேணு நாதம் கேட்ட மாத்திரத்திலேயே பெண்கள் எல்லாம் கிளம்பி வருகிறார்கள். ஒருவள் பசுமாட்டிற்கு பால் கறந்து கொண்டிருக்கின்றாள். அப்படியே அந்த செயல்பாட்டை பாதையிலேயே நிறுத்திவிட்டு அப்படியே வந்து விடுகிறாள். இன்னொருவள் பாலை காய்ச்சி அதை முறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாள். அந்த வேலையை செய்யாமல் அப்படியே கிளம்பி வருகிறாள், பாதியிலேயே விட்டு விட்டு. ஒருவள் குழந்தைகளுக்கு கஞ்சி காட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாள், பாதியிலேயே நிறுத்தி விட்டு வருகிறாள். இதெல்லாம் வர்ணிக்கிறார். இன்னொருவள் குழந்தைகளுக்கும் கணவன்மார்களுக்கும் கணவனுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்னம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறாளாம், அன்னத்தை விளம்பிக் கொண்டிருக்கிறாளாம். அப்படியே அதை போட்டுவிட்டு வந்து விடுகிறாள். குழந்தைகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ அதை அப்படியே பாதியிலேயே போட்டு விட்டு வந்திருக்கிறாள். இதெல்லாம் உதாரணமா இதுல நிறைய சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. என்னன்னு பார்ப்போம். தங்களுடைய கணவன்மார்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு அப்படியே திரும்பி ஓடி வருகிறார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருந்தவள் சாப்பாட்டை நிறுத்திவிட்டு ஓடி வருகிறாள். சாப்பாடு ஊட்டிக் கொண்டிருந்தவள் அந்த வேலையை விட்டு ஓடி வருகிறாள். குளித்துக் கொண்டிருந்தவள் பாதியிலேயே அதை விட்டு ஓடி வருகிறாள். வஸ்திரமானது உடுத்திக் கொண்டிருந்தவள் பாதியிலேயே சரியாக வஸ்திரம் உடுத்திருக்கிறோமா இல்லையா என்று கூட தெரியாமல் அப்படியே அந்த வஸ்திரத்தை உடம்புலை உடுத்திக் கொண்டு ஓடி வருகிறாள். இப்படி என்னென்னலாம் வீட்டில் காரியங்கள் இருக்குமோ நாம் செய்வோமோ அத்தனை காரியங்களையும் சொல்லி அத்தனை காரியங்களையும் அப்படியே நிறுத்திவிட்டு அவர்கள் ஓடி வருகிறார்கள். சரி, இவ்வாறு இவர்கள் ஓடுகிறார்களே, அவ்வளவு சுலபத்திலே விட்டு விடுவார்களா?
கணவன்மார்கள் தடுக்கிறார்கள், குழந்தைகள் தடுக்கிறார்கள், பெரியோர்கள் தடுக்கிறார்கள், பந்துக்கள் தடுக்கிறார்கள், சகோதரர்கள் தடுக்கிறார்கள். ஆனால் எந்த ஒன்றும் அவர்களுக்கு தடையாக இல்லை. கோவிந்தா பகிர்தாத்மானோ நன்யவத்தந்த மோகிதாக. கோவிந்தனிடத்திலே சென்ற மனம் கோவிந்தனால் அபகரிக்கப்பட்ட மனம். கோவிந்தாயே அபகிருதே ஆத்மனஹா. கோவிந்தனிடத்திலே முழுமையாக அபகரிக்கப்பட்ட மனம், கோவிந்தனால் கவரப்பட்ட மனம். அதனால மோகிதாக, மோகம் கொண்டவர்கள், மயக்கம் கொண்டவர்கள். மோகம்ன்றதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். அறிவானது தன் நிலையை இழந்து அபகரிக்கப்படுகிறது. தன் முன்னாடி இருக்கக்கூடிய எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளால் அபகரிக்கப்பட்டு தன்னுடைய அறிவு, அறியப்பட வேண்டிய அறிவு அறியாமலேயே ஸ்தம்பித்து போகின்ற நிலைக்கு பேர் மயக்கம். அறிவு இழுக்கப்பட்டு விட்டது, அபகரிக்கப்பட்டு விட்டது. கிருஷ்ண பரமாத்மாவால் அபகரிக்கப்பட்ட உள்ளம் கிருஷ்ணனிடத்திலே மோகம் கொண்டு கணவனால் இழுக்கப்பட்டும், குழந்தைகளால் இழுக்கப்பட்டும், பெற்றோர்களால் இழுக்கப்பட்டும், சகோதரர்களால் தடுக்கப்பட்டும் நியவர்த்தந்தகா, திரும்பவே இல்லையா. மனமானது இந்த பக்கம் திரும்பாமலேயே இறைவனை நோக்கியே ஓடுகிறது. எவ்வளவு பெரிய செய்தியை புரிகின்ற, நமக்கு புரிகின்ற மொழியிலே பேசுகிறார் பாருங்கள். நிறைய சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம், சிந்திப்போம். கிருஷ்ணனை நோக்கி ஓடி வரக்கூடிய பெண்கள் கூட்டம் ஒரு பக்கம், கணவனால் பலவந்தமாக தடுக்கப்பட்டு, பெற்றோர்களால், குழந்தைகளால், சகோதரர்களால், உறவு முறைகளால் பலவந்தமாக தடுக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கக்கூடிய, வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கக்கூடிய பெண்கள் கண்களை மூடிக்கொண்டு ஹிருதயத்திலேயே கிருஷ்ணனை தியானித்தவர்களாய் மனதால் கிருஷ்ணனோடையே ரமிக்க ஆரம்பித்து விட்டார்களாம். வீட்டில் இருந்த கொண்டிருந்தாலும் கூட இறைவனை நினைப்பதற்கோ இறைவனை மனதால் அடைவதற்கோ அவர்களுக்கு எது ஒன்றும் தடையாக இல்லை. உறவோ, உடைமைகளோ, உணர்வுகளோ எது ஒன்றும் தடையாக இல்லை. மனம் இறைவனோட போய்விட்டது. இறைவனை மனதால் தியானிக்கிறார்கள், மனதால் அடைந்து விட்டார்கள். தன்னால் போக முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் அவர்களுக்கு இல்லை. மனதால் இறைவனை அடைகிறார். அதனுடைய வெளிப்பாடு என்ன? கிருஷ்ணனிடத்திலேயே மனமானது ஐக்கியமாகிவிட்ட காரணத்தினாலே தன்னுடைய ஸ்தூல அபிமானத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்களாம். அகங்காரத்தை இழந்து விட்டார்கள், அந்தக்கரண அபிமானத்தை இழந்து விட்டார்கள். இப்ப நம்முடைய மனதிலே பல கேள்விகள் வர வேண்டும். இந்த இடத்திலே நாம் பல கேள்விகள் கேட்டு சிந்தித்தால் மேல் நோக்கி போகலாம். இல்லை என்றால் இந்த இடம்
ஒரு ஒரு தவறான முன்னுதாரணத்தை நமக்கு காமித்துவிடும். அல்லது பல கேள்விகளுக்கு விடை கிடைக்காமலேயே நாம் நகர்ந்து விடுவோம். கீதை என்ன சொல்லுகிறது? வேதங்கள் என்ன சொல்லுகிறது? தர்மம் சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இதெல்லாம் வேதங்கள் சொல்லுகிறது. தர்மம் சர, தர்மத்தை பின்பற்றி வாழ். அப்பா அம்மாவை கடவுளாக நினைத்து தொழு, பணிவிடை செய். அதிதி தேவோ பவ, அதிதிகளை கடவுளாக பாவித்து தொண்டு செய். ஆச்சாரிய தேவோ பவ, குருமார்களை கடவுளாக பாவித்து தொண்டு செய். இதெல்லாம் வேதங்கள் சொல்லுகிறது. அப்போ ஸ்திரீ தர்மம், புருஷ தர்மம், கிரகஸ்த தர்மம் நிறைய இருக்கல்லவா? அப்போ அந்த வகையில் வரும்போது ஒரு ஸ்திரீக்கு உண்டான தர்மம் இங்கே எல்லாம் பார்த்தோம். கணவனுக்கு பணிவிடை செய்வது, குழந்தைகளுக்கு சுசுரூஷை செய்வது, குழந்தைகளை சீராட்டி வளர்ப்பது, பெரியோர்களுக்கு பணிவிடை செய்வது, வீட்டு வேலைகளை எல்லாம் செய்வது, இதெல்லாம் அவர்களுடைய தர்மம். இப்ப இந்த தர்மத்தை அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு கிருஷ்ணன் பின்னாடி ஓடுகிறார்கள். இது சரியா? இது நடைமுறை வாழ்க்கையிலே இப்படி யாராவது செய்தால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? அல்லது இப்படி எல்லோரும் வாழ ஆரம்பித்து விட்டால் தர்மத்திற்கு குந்தகம் வந்து விடாதா? அப்போ கட்டமைத்து ஒரு இதுதான் தர்மம் என்று ஒரு கட்டமைத்து ஒரு சமூகத்திலே கட்டமைப்புடன் கூடிய வாழ்க்கை முறைக்கு இப்படி யாரோ ஒருத்தர் கூப்பிடுகிறார், நான் போகிறேன் என்று எல்லோரும் போய்விட்டால் அப்போ தர்மத்தை யார் பரிபாலனம் செய்வது? இந்த கேள்வியெல்லாம் மனதிலே எழ வேண்டும். எழுந்தால் நாம் சரியாக சிந்திக்கிறோம் அர்த்தம். பகவானும் இந்த கேள்வி கேட்க போறார். இதே கேள்வியை பகவான் கேட்க போறார் இந்த கோபிகாஸ்திரிகள் இடத்திலே. அதற்கு அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள் அதையும் பார்ப்போம். சாதாரணமாக நாம் சிந்திக்க ஆரம்பித்தோமேயானால் செயலுக்கு பின்னாடி தர்மம் என்றால் கர்மா, செயல், விதிக்கப்பட்ட கர்மங்கள், விசேஷ கர்மங்கள் சொல்றோம் அல்லவா? இந்த கர்மங்கள் எல்லாம் இந்த கர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொரு கர்மத்துக்கு பின்னாடியும் ஆசை என்பது காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஆசை காரணமாக இருக்கிறது. எனக்கு ஒரு செயலே என்னிடத்திலிருந்து பிறக்கவில்லை என்றால் அதற்கு உண்டான ஆசை என்னிடம் இல்லை. ஒரு செயல் என்னிடத்திலிருந்து பிறக்கின்றது என்றால் அதற்குண்டான ஆசையானது செயலாக உருப்பெறுகிறது. ஆழ்ந்த உறக்கத்துல எந்த செயலும் இல்லை, ஏன்னா எந்த ஆசையும் இல்லை. மயக்கம் உடையவனிடத்திலே எந்த செயலும் இல்லை, காரணம் ஆசை இல்லை.
யோக நிலையிலே இருக்கக்கூடியவனுக்கும் எந்த எந்த கர்மமும் இல்லை, காரணம் ஆசை இல்லை. உண்மையை உணர்ந்திருக்கக்கூடியவனுக்கும் எந்த செயலும் இல்லை, காரணம் ஆசை இல்லை. அப்போ ஆசைதான் கர்மத்திற்கு காரணம். அது எந்த கர்மம் வேணா இருக்கட்டும். எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் ஆசை. இப்போ நாம் எதற்காக கர்மத்தை பண்ணுறோம்னா ஆசையை பூர்த்தி செய்வதற்காக கர்மத்தை பண்ணுறோம். அதனால் நம்ம கர்மத்தை ரொம்ப நாங்கள் பண்ணக்கூடிய கர்மம் எல்லாம் ரொம்ப சிரேஷ்டமான கர்மம். நான் அந்த கர்மத்தை பண்ணிவிட்டேன், இந்த கர்மத்தை பண்ணிவிட்டேன், நானா இருக்கின்ற இந்த கர்மத்தை பண்ணுறேன், நாம் யாரையாவது பிதற்றினோம் என்றால் அது நம்முடைய அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. கர்மம் அதுக்கு பின்னாடி ஆசைதான் கர்மத்துக்கு காரணம். அதனால கர்மத்தை செய்துவிட்டு நானா இருக்க கண்டு இவ்வளவு கர்மத்தை பண்ணினேன்னு சொன்னா அடுத்த கேள்வி ஒருவனை யாரு பண்ண சொன்னான்? ஏன்னா நம் ஆசை கர்மமாக மாறுகிறது. என்ன ஆசை? கர்மம் பிறப்பதற்கு என்ன ஆசை? எதற்கு எங்களுக்கு ஆசை வரணும்? எங்களுக்கு ஒன்றும் ஆசையெல்லாம் கிடையாது. நாங்கள் ஏதோ சும்மா கர்மத்தை பண்றோம் அப்படின்னு ஒருவேளை வாதம் செய்தால் ஆசைக்கு காரணம் அது சுயநலமாக இருந்தாலும் சரி, பரநலமாக இருந்தாலும் சரி, என்னுடைய நலனுக்காக செய்யக்கூடிய ஆசை அல்லது மற்றொரு நலனுக்காக செய்யக்கூடிய ஆசை, ரெண்டும் ஆசைதான். அதனால்தான் குருதேவ் ரொம்ப அழகா இந்த கர்மம் செய்யக்கூடியவர்களை மூணா பிரிக்கிறார். ஒருவன் பெரிய 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 மலைகள்ல போய் வெடியை வெடிக்க செய்து அந்த மலைகளை 2 துண்டாக பிளந்து எடுத்துக்கொண்டு வருகிறான். இது ஒருத்தன் செய்யக்கூடிய வேலை. அவன் அந்த வேலையை மட்டும் பண்றான். இன்னொருவன் அந்த பாறைகளை எல்லாம் கொண்டு வந்து அதை என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ப அந்த பாறைகளை எல்லாம் விதவிதமான வடிவங்களாக மாற்றுகிறான். படிக்கற்களாக, அம்மியாக, குளவியாக, தூண்களாக, இப்படி விதவிதமான செயல்பாடுகளாக செய்கிறான். அவன் அந்த காரியத்தை மட்டும் பண்றான். இன்னொருவன் அதே பாறையை கொண்டு வந்து கல்லாக மாற்றி அதையே ஒரு சிற்பமாக வடிக்கிறான். ஒரே மலைதான் கற்களாகவும் மாறுகிறது, கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய சிற்பமாகவும் மாறுகிறது. 3 பேரும் ஒரே வேலையைத்தான் செய்கிறார்கள். ஆனால் முதல்ல உள்ளவன்கிட்ட போய் கேட்டா ஏண்டா கர்மத்தை செய்கிறேன்னா அவன் சொல்றான், என்ன பண்றது, வயிற்று பிழைப்புன்னு ஒன்று இருக்கிறதே, அந்த பிழைப்புக்காக செய்கிறேன். நான் உயிர் வாழணும், சாப்பிடணும், அதுக்காக நான் அந்த வேலையை செய்கிறேன். இன்னொருத்தன் சொல்றான், நான் உயிர் வாழணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பான்னு இருக்கார்கள், சமூகம்னு இருக்கு, அவங்களுக்காக இந்த காரியத்தை பண்றேன், எனக்காகவும் அவர்களுக்காகவும் பண்றேன். மூன்றாவது சொல்லுகிறான், இந்த கல்லானது சிலையாக மாறி கர்ப்பகிரகத்திலே சென்றது என்றால் அதை ஆயிரக்கணக்கான பேர் தொழுவார்கள், அதற்காக நான் இந்த செயலை செய்கிறேன். 3 பேருக்கும் ஆசைக்கு கர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? ஆசை தான் இருக்கு. ஒருவன் தனக்காக செய்கிறான், ஒருவன் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் செய்கிறான், இன்னொருவன் நாட்டு நலனுக்காக செய்கிறான். அப்ப தன்னுடைய நலன் அங்கே இருக்கிறது. நாட்டு நலன் வரும்போது தன்னுடைய நலனும் அங்கே இருக்கிறது.
ஆசைதான் செயலுக்கு காரணம் என்றால் ஆசை எதனால் வருகிறது? ஆசைக்கு பின்னாடி சங்கல்பங்கள் இருந்து கொண்டே இருப்பதனால். சங்கல்பத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? அகங்காரம், மோகித்த அகங்காரம் இருப்பதனால். மோகித்த அகங்காரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? அறியாமை. அப்போ நம்மை கர்மம் செய்ய தூண்டுவது யாரு அப்படின்னா சாஸ்திரம் அல்ல, குருமார்கள் அல்ல, குடும்பம் அல்ல, வாழ்க்கை முறை, கட்டமைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அல்ல, நம்முடைய அறியாமை. அப்போ நான் கர்மத்தை நான் தூக்கி எறியணும் அப்படின்னு நினைத்தா அறியாமையை நான் தூக்கி எறிஞ்சாத்தான் கர்மத்தை தூக்கி எறிய முடியும். அறியாமையை நான் தூக்கி எறியாத வரை கர்மத்தை என்னால் தூக்கி எறிய முடியாது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்? அப்பா அம்மாவுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், அவர்களுக்கு நான் எதுக்கு தொண்டாற்றணும் அப்படின்னு கேட்கிறான் அவர் பையன். என் மனைவிக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், என் கணவனுக்கு நான் பணிவிடை செய்ய மாட்டேன், நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம், அதற்காக எனக்கு குழந்தை வேண்டாம், பெற்றோர்கள் வேண்டாம், சமூகம் வேண்டாம், சமூக கட்டமைப்பு வேண்டாம், நான் ஆற்ற வேண்டிய தர்மங்கள் வேண்டாம், குலதெய்வம் வேண்டாம், பித்ரு யஜ்ஞம் வேண்டாம், அதிதி யஜ்ஞம் வேண்டாம், தேவ யஜ்ஞம் வேண்டாம், ஆச்சாரிய சேவா வேண்டாம், ஸ்ரவணம் மனம் நிதித்தியாசனம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எல்லாத்தையும் நான் தூக்கி எறிந்து விட்டு போகிறேன். சமூகம் தடுத்து பார்க்கிறது, பெற்றோர்கள் தடுத்து பார்க்கிறார்கள், குழந்தைகள் கணவன்மார்கள் தடுத்து பார்க்கிறார்கள். அல்ப பலன் உயர்ந்ததாக தெரிந்து எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய சமூகத்தை பார்க்கிறோம். ஒரு அல்பமான சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு அனைத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் போகிறார்கள் என்றால் மேலான ஒரு பொருள் என்னை கூப்பிடுகிறது, அதை அடைந்து விட்டால் நான் மீண்டும் திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை, அதை அடைந்து விட்டால் நான் பூர்ணமானவனாக ஆகிவிடுகிறேன், அதை அடைந்து விட்டால் எனக்கு வேறொன்றை அடைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விடுகிறது. யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமா. அது என்னது? அதுதான் என்னுடைய சொரூபம், சொரூப ஆனந்தம். என்னுடைய சொரூப ஆனந்தத்தை நான் அடைய வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டால் அதற்காக நான் எது எல்லாம் தர்மம் தர்மம் என்று சொல்லப்படுகின்றதோ அது எல்லாவற்றையும் நான் தூக்கி எறிய தயாராக இருக்கிறேன். அல்பமான சுகத்திற்காகவே தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய சமூகத்திலே அவ்வாறு தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய நான் சுகத்தை பெற்றேனா என்றால் சுகத்தையும் பெறவில்லை,
துக்க நிவர்த்தியாவது ஆகியிருக்கின்றது என்றால் துக்கம் அதிகமாகித்தான் போயிருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். நான் அன்பை இழந்து நிற்கிறேன், ஆதரவை இழந்து நிற்கிறேன், உடைமையை இழந்து நிற்கின்றேன், உறவை இழந்து நிற்கின்றேன், பந்துக்களை இழந்து நிற்கின்றேன், தர்மத்தை இழந்து நிற்கின்றேன், நல்ல பண்புகளை இழந்து நிற்கின்றேன், ஆயுளை ஆரோக்கியத்தை இழந்து நிற்கின்றேன், காலத்தை இழந்து நிற்கின்றேன், அறிவை இழந்து நிற்கின்றேன், ஆற்றலை இழந்து நிற்கின்றேன், செல்வத்தை இழந்து நிற்கின்றேன். இங்கே அதற்கு நேர் விரோதமாக என்னை நான் அடைய வேண்டும், என்னுடைய ஆனந்தம். கிருஷ்ணனாலே என்னுடைய ஆனந்தம் தானே, அதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொரூப ஆனந்தம். இந்த மேலான ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஜீவனுக்கு அந்த ஆனந்தத்திலிருந்து பார்க்கும் தோறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் மேலானதாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் மகாபாரதத்திலே சொல்லுகிறார், ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்காக ஒருவனை தியாகம் செய்யலாம், ஒரு கிராமத்தினுடைய நலனுக்காக ஒரு குடும்பத்தை தியாகம் செய்யலாம், ஒரு நகரத்தினுடைய நன்மைக்காக ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம், ஒரு நாட்டினுடைய நன்மைக்காக ஒரு மாநிலத்தையே தியாகம் செய்யலாம், ஆத்ம லாபத்திற்காக தன்னையே தியாகம் செய்யலாம், அல்லது அனைத்தையுமே தியாகம் செய்யலாம், உலகத்தையே தியாகம் செய்யலாம். தன்னை அடைய வேண்டும் என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் அத்தனையுமே தியாகம் செய்ய தயாராகிறான். அறியாமையிலிருந்து, அகங்காரத்திலிருந்து, ஆசையிலிருந்து, கர்மத்திலிருந்து, கர்ம வினையிலிருந்து அத்தனையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மனைவி, கணவன், குழந்தைகள், பெற்றோர்கள், தர்மங்கள் அத்தனையும் அல்பமானதே, எந்த பிரயோஜனமும் இல்லாததே. அந்த நிலையிலிருந்து பார்க்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு இவைகள் அத்தனையும் கீழானவை, எந்த நன்மையும் கொடுக்காதவை. அவைகளால் இந்த ஜீவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆழ்ந்த பக்தி, இறைவனோட ஒன்று கலக்க வேண்டும் என்கின்ற அந்த தீவிர பக்தி அவர்களிடத்திலே வைராக்கியத்தை கொண்டு வந்திருக்கிறது, மாறாத பக்தியை கொண்டு வந்திருக்கின்றது. இறைவனை பற்றின பூர்ண ஞானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? இறைவனை நோக்கி அவர்கள் வந்துவிட்டார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு இவ்வாறு அத்தனையும் தூக்கி எறிந்து விட்டு வரக்கூடிய இந்த ஸ்திரீகள் எதையுமே பொருட்படுத்தாமல் வருகிறார்களாம். பாருங்கள், அப்போ நமக்கு ஒரு செயல்பாடை செய்யவில்லை என்றால் பயம் வருகிறது, செய்து முடித்து விட்டால் கர்வம் வருகிறது, அல்லது பாதியிலேயே இந்த கர்மத்தை முடித்து விட்டோம் என்றால் துக்கம் வருகிறது. ஆனால் இங்கே பாதியிலேயே கர்மத்தை விட்டு வருகிறார்கள், மனதிலே எந்த வேதனையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. கணவனை, குழந்தைகளை, பெற்றோர்களை தூக்கி எறிந்து விட்டு வருகிறார்கள், மனதிலே எந்த சலனமும் இல்லை. செல்வத்தை, வீட்டை அத்தனையும் துறந்து விட்டு வருகிறார்கள், மனதிலே எந்த கவலையும் இல்லை. என்ன காரணம்?
தனக்கு வெளியிலே ஆனந்தம் இருக்கு என்று நினைத்தால்தான் அதை இழக்கணும்னு வரும்போது நமக்கு பயம் வருகிறது, கவலை வருகிறது. தன்னை காட்டிலும் ஆனந்தம் வெளியிலே இல்லை, ஆனந்தத்துக்கு உண்டான எந்த ஒரு காரணமும் வெளியிலே இல்லைன்னு தெரிந்து விட்டால், அதை நோக்கி ஒருவன் பிரயாணம் செய்ய ஆரம்பித்து விட்டால், அவன் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எந்த உலகத்திலும் பெறுவதற்கும் ஒன்றுமில்லை, இழப்பதற்கும் ஒன்றுமில்லை, அடைவதற்கும் ஒன்றும் இல்லை. அதனால் அவனுக்கு ஒன்று தன்னை விட்டு போனாலும், தன்னிடம் வந்தாலும், தன்னுடன் பிரயாணம் செய்தாலும் அவனுக்கு அதனால எந்த மன மாற்றமும் இருக்காது. காரணம், தன்னுடைய ஆனந்தம் தன்னுடையே இருக்கு என்பதை அவன் உணர்கிறான். இந்த ஆனந்தத்தை எல்லோருக்கும் உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ராசக்கிரீடா. என்ன அழகான இடம், நிறைய சிந்திக்க தூண்டுகிறார். சாயங்காலம் சிந்திப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.